இன்னைக்கு நம்ம பயங்கர ட்விஸ்ட் உள்ள ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஸ் 39ங்கிற இந்த மூவி வேற லெவல் இருக்க போகுது. சரி, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க. இது ஃபிலிம் எக்ஸ்பிளைன் தமிழ். நான் உங்கள் வடக்கி. கதைக்குள்ளே போகலாமா? இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினியை காமிக்கிறாங்க. இவ ஒரு சோஷியல் ஒர்க்கர். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆனால் இவங்க கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பையனையும் அவங்க ஃபேமிலி உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா கத்திட்டு இருக்காரு, நீங்கள் தானே என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னத்தை ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, அவன் இன்னும் சரியாகவே ஆகலை அப்படின்ற மாதிரி அவர் கத்திட்டு இருக்கவோ, ஆமாம் சார், உங்கள் பையன் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கான், ஆனால் அதுக்கு மொத்த காரணமும் நீங்கள் தான். நீங்கள் எப்படி அவங்ககிட்ட நடந்துக்கிறீங்களோ அதை தான் அவன் மற்றவங்க கிட்டேயும் நடந்துக்கிறான். அதே மாதிரி தான் ஸ்கூலில் இருக்க பையனையும் ஆடிச்சு. இப்போ அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பிரச்சனை உங்ககிட்ட தான் சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கத்திட்டுறாங்க. அப்போது ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க 38வது கேஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இன்னொரு கேஸ் இருக்குமா, அதை நீ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போகிறாங்க. ஐயோ, என்னால் முடியவே முடியாது சார், நான் ஆல்ரெடி இவ்வளோ பார்த்துட்ருக்கேன்ல சார்னு கேட்கும் போது, அதெல்லாம் முடியாதுமா பாருமா அப்படின்ட்டு அந்த கேஸ் ஃபைல் தூக்கி போட்டு போயிடுறாரு. அதை எடுத்து பார்த்தா அதில் ஒரு சின்ன பிள்ளையோட ஃபோட்டோ இருக்குது. அதோட அந்த பிள்ளை ஸ்கூலில் யார்கிட்டையுமே சேர மாட்றா, ரொம்ப சோகமாக இருக்கா, சரியாக தூங்க கூட மாட்றா, ஆனால் கிளாஸில் நல்லா தூங்கிடுறா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரி, என்ன இது விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த பொண்ணோட அம்மா கதவு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பேயாட்ட நிற்கிறா. உங்களுக்கு 14ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு, நீங்கள் ஒன்றும் வர தேவையில்ல போங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறா. இவளா, ஹலோ இன்னைக்கு 17ஆம் தேதி தாங்க, கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டா. அங்கே போனால் இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காங்க. அந்த குட்டி பிள்ளைக்கிட்ட போயிட்டு, உன் பேர் என்னடா பாப்பா அப்படின்னு கேட்டதும், என் பேர் லில்லித் அப்படின்னு ரொம்ப தாங்கி தாங்கி பதில் சொல்கிறா. என்ன எதுன்னு இவளுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு உட்கார வச்சு விசாரிச்சா இவ சரியாக பேசவே மாட்டேங்கிறா, ரொம்ப பயந்துக்கிறா. அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப டயர்டாக அப்படியே தூங்காதவங்க மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸையும் பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கத்திடுறாங்க. அப்படியே அந்த ஆஃபீஸில் சொல்கிறான், இங்கே பாருங்கள், அந்த பொண்ணை நான் நல்லா விசாரிச்சிட்டேன், அவள் பேசவே பயப்படுறா, அதோட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவங்க அந்த பொண்ணை போட்டு கொடுமை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அந்த சீனியர் ஆஃபீஸர் இருந்துட்டு, அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா, இல்லை அப்போ ப்ரூஃப் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சார், நீங்கள் வேணால் அவங்கள ஆஃபீஸ்க்கு வர வச்சு விசாரிங்க சார், நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் சார் அப்படின்ற மாதிரி அவள் பேசுகிறா. அந்த ஆள் இருந்துட்டு, சரி சரி வர சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே மறுநாள் காலையில் ஆகிடுது. அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸோட ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படியே டான் பதில் சொல்கிறாங்க. இவர் அப்படியே அசைந்து போயிடுறாரு. என்னம்மா ஏதோ பிரச்சனை, அது இது என்ன நல்லா தானே பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு அந்த சின்ன பொண்ணை தனியாக போய் கூப்பிட்டு சொன்னால், அந்த குட்டி பிள்ளையா இருந்துட்டு, இந்த மாதிரி என் பேரண்ட்ஸ் என்ன சாகடிக்க பார்க்குறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி ஹெல்ப் கேட்குது. கூட்டிகிட்டு அந்த ஆஃபீஸர் முன்னாடி சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி பயந்து போயிடுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் தனியாக இந்த பிள்ளைய ஸ்கூலில் விசாரித்தா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை விசாரித்தா, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும், என் பேரண்ட்ஸ் என்னை சாகடிக்க பார்க்குறாங்க, எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறா. சரி, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு பாப்பான்னு சொல்லி அவளோட நம்பர் எழுதி கொடுத்து அனுப்பி விட்டுடுறா. அன்றைக்கி நைட் ஆகிடுது. அந்த பொண்ணு கால் பண்ணி, சீக்கிரம் வாங்க, என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அம்மா என்னை சாகடிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோயினி அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, கொய்யால இவங்க அம்மாவும் அப்பாவும் தூங்குற புள்ளைய கொண்டு போய் வேக வைக்கிறதுக்கு அவனுக்குள்ளே வச்சுருக்காங்க. மிரண்டு போயிடுறா. ஹீரோயினி கூடவே அவனோட ஆஃபீஸரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதனால அவன் கையும் குளமும் அப்படியே அடித்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. கோர்ட்லேயும் ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அவங்கள ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த குட்டி பிள்ளையை ஹீரோயின் அவளோட பாதுகாப்புக்காக கூட்டிகிட்டு வந்துடுறா. சரி, கொஞ்ச நாள் நான் உங்களை ஹோமில் சேர்த்துடுறேன், அது வரைக்கும் இந்த பிள்ளை என் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறா. சரி, இந்த பொண்ணுக்கு தேவைப்பட திங்ஸ்லாம் அவள் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவள் வீட்டை போய் செக் பண்ணி பார்க்குறா. அப்போ நிறைய திங்ஸ் எடுக்கும் போது அவங்க வீடே ஒரு மாதிரி இருக்குது. ரூம் ஃபுல்லாக என்னன்னா, அந்த பைபிள் கிராஸ்லாம் இருக்கும்ல, ஜீசஸோட அந்த சிம்பிள், அது பைபிள் சம்மந்தப்பட்டது, அது இது நிறையா இருக்குது வால் ஃபுல்லாக. அதோட ஒரு கதவுல சும்மா ஒரு 40 பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அவள் என்னவா இருக்குன்ற மாதிரி அதிசயமாக பார்த்துட்டு அங்கேருந்து வந்துடுறா. அப்படியே கட் பண்ணா, இங்கே மொத்த குழந்தைங்கள உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினியோட அந்த 38th கேஸ் இருக்குல்ல, அந்த பையன் பேசிகிட்டு இருக்கான். வேகமாக வரா ஹீரோயினி. என்ன ஏதுன்னு விசாரிச்சா அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கல, அந்த பையன் நைட்டு அவங்க அப்பா அம்மாவே கொன்னுட்டான் அப்படின்னும் போது மிரண்டு போயிடுறா.
அவங்கிட்ட போய் விசாரிக்கிறா, என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி. அந்த பையன் இருந்துட்டு நான் தான் எங்க அப்பா அம்மாவை கொன்னேன், நான் தான் கொன்னேன்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்தா, இந்த லிலித் இருக்கால, ஹீரோயினோட பர்சனல் திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினி வந்து எதுக்கு இதெல்லாம் எடுக்கிற என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் போல இருந்துச்சு, இது யார் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் இவங்க என் அம்மா தான் ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டாங்க, சரி இதெல்லாம் எடுக்காத சரியா அப்படின்னு சொல்லி அது மொத்தத்தையும் வாங்கிட்டு போய் ரூமில் வச்சு அதை லாக்கும் பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோயினியோட அந்த சீனியர் ஆஃபீஸ் இருக்கார்ல, அவர் ஹீரோயினியை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பையனோட அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருக்கான்ல, அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு கால் வந்திருக்கு, அந்த கால் உங்கள் வீட்டிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னதும் மறண்டே போயிடுறா. வந்து அந்த லிலித் கிட்ட விசாரிக்கிறாங்க. நான் தான் எந்த ஃபோனும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா பதில் சொல்கிறா. ஆனால் இவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இல்லையா, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே நீ எதுக்கும் சேஃபாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போயிடுறாரு. ஆனால் ஹீரோயினி கேட்குறா, நீ உண்மையாகவே கால் பண்ணியா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவள் இல்லைன்னு சொல்லிடுறா. சரி நான் அந்த பையனை வந்து விசாரிக்கலான்னு விசாரிச்சா, ஆமாம் எனக்கு இந்த மாதிரி கால் வந்துச்சு, ஆனால் பேசினது ஒரு ஆம்பளை, எங்கள் அப்பா அம்மா கொல்லு கொல்லுன்னு சொன்னதும் நானும் அதே மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னதும் மறண்டே போயிடுறா. இந்த பக்கம் லிலித்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கலான்னு சொல்லி ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்ட் உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கான். என்ன ஆச்சு லிலித், உனக்கு என்ன பிரச்சனை, சரி உனக்கு எதெல்லாம் நினச்சி பயம் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவள் பயங்கரமாக ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறா. எனக்கெல்லாம் எது நினச்ச பயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் திருப்பி அவங்களே கேட்குறா, சரி உனக்கு எதெல்லாம் நினச்சி பயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் இருந்துட்டு எனக்கு இது மாதிரி குலவினா பயம், சின்னதில் எனக்கு குலவி கூட்டியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க தெரியுமா, அப்போத்துலேருந்து எனக்கு குலவினா பயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது திரும்பவும் இப்போ கேட்குறாரு, அப்போது உனக்கு பயம் என்னன்னு சொல்லு லிலித், அப்போ தானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டால், எனக்கு என்ன நினச்சி தான் பயம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னதும் அவளை பார்த்தாலே இவருக்கு பயமாக இருக்குது. அங்கேருந்து பயந்து வந்துடுறாரு. அந்த ஹீரோயினிக்கிட்டேயும் அந்த பொண்ணு ஏதோ சரியில்லை, எனக்கு அவளை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ தான் ஹீரோயினிக்கு அந்த லிலித் மேலே ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவளை நினச்சி ஒரு மர்மமாகவே இருக்குது, ஒரு கிளியராகவே இருக்க மாட்டேங்குது. அதனால என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே மறுநாள் நைட் ஆகிடுது. அப்படியே ஹீரோயினியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவருக்கு ஒரு ஃபோன் வருது, எடுத்து காதில் வச்சா யாருமே பேச மாட்டுறாங்க, குலவி கத்துற சவுண்டு தான் கேட்குது. என்னன்னு பார்த்தோம், கொஞ்ச நேரத்தில் அவர் காதுக்குள்ள இருந்து அப்படியே உயிரோட ஒரு குலவி வருமா. அவரோட மூக்கு கண்ணுன்னு வாயின்னு எல்லா பக்கம் பயங்கரமாக குலவி கொச்ச கொச்சன்னு வர ஆரம்பிச்சிருது. அந்த இடம் ஃபுல்லாக அப்படி குலவியாக இருக்குது. அவர் அப்படியே துடிச்சு போய் அப்படியே கால் தட்டி கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மிரண்டு போயிடுறா. இப்போது லிலித் மேலே பயங்கரமாக இவளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. சரி அவங்க அப்பா அம்மாவை விசாரிப்போன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போய் அவங்க அம்மாவோட அந்த வீடியோ ரெக்கார்ட்லாம் இருக்கும்ல, அவளை விசாரிக்கும் போது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்போ அவங்க அம்மா அப்படியே கதற ஆரம்பிக்கிறா. அவள் ஒரு பொண்ணே கிடையாது, அவள் ஒரு சாத்தான், எல்லாரையும் கொலை பண்ணிடுவா, எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளை அடாப்ட் பண்ணி நாங்கள் வளர்த்தோம், ஆனால் அவள் ஒரு குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்படியே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவளை நாங்கள் கொல்ல பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அழுத மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி நேரில் போய் பார்க்க போனால் அவங்க அம்மாவோட உடம்பு ரொம்ப முடியாமல் அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க. சரி அவங்க அப்பா கிட்டேயாவது போய் விசாரிக்கலான்னு போய் அவங்க அப்பா கிட்ட லிலித்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்க தான் போகிறா. உடனே அவங்க அப்பா, இப்போ யார் செத்துட்டாங்கன்னு என்னை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்டதும் இவன் மறண்டு போயிடா. அவன் மனசுல ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. ஆனால் தயங்கிக்கிட்டு எனக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு அவ தான் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்டதும், அவள் ஒரு குழந்தையே கிடையாது, நீ எப்பவும் அவளை கொன்றுக்கணும், இல்லை எங்களையாவது கொல்ல விட்டுருக்கணும், அவள் ஒரு ராட்சசி, அவள் உன்னையும் கொன்றுவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அவள் மறண்டு போகிறா. ஏன் இப்படிலாம் நடக்குது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, இங்கே பாரு, நான் அவளை அடாப்ட் பண்ணி வளர்த்தேன், ஆனால் அவள் வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்தில் இருக்க மொத்த நிம்மதியும் போயிடுச்சு, என்னோட மொத்த சொந்தக்காரங்களையும் அவள் கொன்னுட்டா, நம்மளோட பலவீனம் எல்லாத்தையுமே நம்ம மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு அவள் அவங்களை சாகடிச்சிருவா, அதோட ஒருத்தவங்களை கொல்லணுன்னா அவளுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் மட்டும் போதும், கண்டிப்பாக அவங்களை கொன்றுவா, அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உனையும் அவள் கொன்றுவான்னதும் இவன் நடுங்கி போயிடுறா. வேக வேகமாக அவள் வீட்டுக்கு போயிட்டு அந்த லேண்ட்லைன் ஒயர் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறா. ஏன்னா இவளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது இவள் ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறத்துலேருந்து இவளை நோட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்படிதான் ஆஃபீஸில் ஒரு நாள் இவ அந்த பக்கத்தில் இருக்க குட்டி பிள்ளை காதில் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து இவன் மிரண்டு போயிடுறா. ஐயோ இந்த பொண்ணை கொல்ல போகிறா போல இருக்குன்னு சொல்லி பயந்து போய்
கையை பிடிச்சி வாடி நாயன்ற மாதிரி தரன்னு இழுத்துட்டு வராளா. இந்த பேய்கிட்ட இவ கோபமா நடந்துக்கிறாள்ல, இவளுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு மாதிரி ஹாலுசினேஷன்லாம் கொடுக்குறா. அந்த லிஃப்ட்ல இருந்து கீழே விழுகிற மாதிரியே மிரண்டே போயிடுறா. வேகமா வந்து அவர்கிட்ட சொல்றா, இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க. அதாவது அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்றா, எப்படியாவது அவளை சாகடிக்கணும்னு. அவர் ஒரு பச்சை குழந்தை இது மாதிரிலாம் பண்ணுமா பைத்தியமேன்னு திட்டி விட்டுறாரு. வீட்டுக்கு வந்து வேகமா அவங்க அம்மா எப்படி பண்ணாங்க, அதாவது உங்க பழைய அப்பா அம்மா பேரண்ட்ஸ் பண்ணாங்க இல்லை, எப்படி டோர்லாம் லாக் பண்ணிட்டு அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறா. தூங்க மாட்றா, சரியா பயத்திலே இருக்கா. வேலை கூட சரியா செய்ய முடியல. இப்படிதான் ஒரு நாள் பயங்கரமா இடி மின்னல் மழையா இருக்கு. அந்த பிள்ளை வந்து கதவை தட்டுறா. இவன் மிரண்டு போயிடுறா. திறக்கிறதுக்கே இவளுக்கு பயமா இருக்கு. திறக்க மாட்றா. இத்தனை லாக் போட்டு வச்சிருக்காளே. அந்த பிள்ளை கதவை தட்டி பார்த்துட்டு உடைக்க பாக்குறா. இவன் மிரண்டு போய் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கையில் எடுத்துட்டு உட்காந்துக்கிறா. வந்து அப்படியே கழுத்துலேயே சொருகிடலான்ற மாதிரி. ஆனா அவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. ஒரு கட்டத்துல போயிட்டாப்புல இருக்குன்னு நினைச்சா உள்ளுக்குள்ள ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தோம், அப்படியே எரிஞ்சு போன ஒரு பேய் இவ்வளோ துரத்தவோ மிரண்டு போயிடும். அப்படியே இவளுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்படியே தெரிச்சு ஓடுறா. வெளியே ஓடி போய் ஒரு பஸ்ல ஏறிக்கிறான். அந்த பேயும் அவளை அங்கே திறத்திக்கிட்டு வருது. அவள் டிரைவர் கிட்ட சொல்லி கதறா, அங்கே பாருங்க அந்த பேய் என்னை திறத்துது அப்படின்ட்டு. அங்கே யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்மளுக்கு என்னமோ ஆயிட்டு இருக்குன்னு மிரண்டு போயிடுறா. மறுநாள் காலையில் அந்த ஹோம்லேருந்து வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை தத்தெடுத்துக்கிறதுக்கு புது பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ காமிச்சதும் இவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. ஓ, இவ வேற குடும்பத்தை தேர்ந்தெடுத்துட்டா, அதனால தான் நம்மளை சாகடிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அந்த ஆஃபீஸர் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லலான்னு நினைக்கிறா. அதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸை பார்த்து பேசலான்னு போய் பார்த்தா, அவ்வளோதான், நீ உயிரோடு இருக்கணும்னா அவளை கொன்னா மட்டும்தான் உன்னால் உயிரோடு இருக்க முடியும். ஒழுங்கு மரியாதையாக நீ அவளை கொன்னுடு, இல்லாட்டி அவன் நிறைய பேரை சாகடிப்பான்னு அவர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. இந்த பக்கம் அந்த பொண்ணோட அம்மா இருந்தாங்கல்ல, அவளை அவனில் போட்டு சாகடிக்க பார்த்தாங்களே, அதனால அவங்க உடம்புலாம் அப்படியே பற்றிக்கிட்டு எரியிற மாதிரியே இருக்குது. அப்படியே இவன் மென்டலாக பாதிக்கப்பட்டுடுறா. அந்த பக்கம் அந்த ஆள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கவன் அந்த பேய் பிடிச்ச குழந்தையாட்டவே பேசும்போது இவன் வெறியாகி போய் ஃபோர்க் எடுத்து அவனோட கழுத்துலேயே குத்தி சாகடிச்சிடுறான். அப்படியே தடுக்கி கீழே விழுந்து அவன் கையில் இருக்க கத்தி அவன் கழுத்தில் குத்தியோ அவனும் இறந்து போயிடுறான். இந்த நியூஸ் எல்லாம் அவளுக்கு தெரிய வருது. போய் அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறா, நான் அவளை கொல்ல தான் போகிறேன் அப்படின்ட்டு. முதல்ல அந்த வேலையை செய்யின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போயிட்டு இருக்கும்போது காருக்குள்ளார ஒரே நாயாக சுத்து போட்டு இவனை கடிச்சு கொதற மாதிரி இருக்கு. நாயை சுடுறதா நினச்சிட்டு துப்பாக்கி எடுத்து இவனை சுட்டுக்கிறான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு கதறி அழுகுறா. வேகமாக போய் வெளியே போடி பேய் பிடிச்ச பைத்தியமேன்னு கத்துறா. இப்போதான் அவளோட ஒரிஜினல் உருவத்தை காமிக்கிறாங்க. அப்படியே ஆம்பளை குரல்ல ஒரு மாதிரி பேசுவா பாருங்க. இவன் நடுங்கி போய் ஓடி போய் தாளை போட்டுக்கிறா. ஐயோயோன்னு அந்த பேயா கதவை உடச்சிக்கிட்டு வந்து, அம்மா எனக்கு சாப்பிட்டு ஏதாச்சும் தரீங்களான்ற மாதிரி கேட்குது. அட சைக்கோக்கு பிறந்ததுன்ற மாதிரி இருக்கும். இது என்ன ஜென்மோனே தெரிலன்ற மாதிரி அவன் மிரண்டு போய் தூக்க மாத்திரையை அப்படியே பாலில் கலந்து தூங்க வச்சுட்டு ஒய்யால வீட்டையே கொளுத்தி விட்டுட்டு வெளியே வந்து நின்றுக்கிறா. அவ்வளோதான், எரிஞ்சு போடி சாத்தானேன்ற மாதிரி வந்து நின்றுக்கிறா. அப்போ ஒரு ஃபயர் ஃபைட்டர் வந்து, மேடம் உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரையும் நாங்கள் காப்பாற்றிட்டோம், வேறு யாராவது இருக்காங்களான்னு கேட்டதுக்கப்புறம் ஐயோயோன்னு ஆயிடுது. பார்த்தா அந்த பேய் உயிரோடு நிற்கிது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவளை உயிரோடு விடக்கூடாதுன்னு சொல்லி காரை வேகமாக எடுக்கும்போது அவள் பயப்படுறதை பார்த்து, எதுதான் உங்கள் வீக் பாயிண்ட்டா, சாவடி இங்கே ஒய்யாலன்ட்டு காரை வேகமாக ஓட்டுறா. பார்த்தா அவங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த இல்யூஷன் வருது. எல்லாம் சாதாரண இல்யூஷன் தான் சொல்லிட்டு அப்படியே காரை வேகமாக ஓட்டிட்டு போறா. இந்த பேயா பயந்து நடுங்குது. அவன் நீ சாவடின்னு சொல்லிட்டு காரை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே விட்டுடுறா. இப்போதான் அவளோட ஒரிஜினல் உருவத்தையே காமிக்கிறாங்க. கொடூரமான பேய் காலை பிடிச்சிட்டு அம்மாங்குது. நான் ஒன்றும் அம்மா இல்லைன்னு சொல்லி எட்டி ஒன்று விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறா. அப்படியே அந்த பபிள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போதான் இவளுக்கு நிம்மதியாக இருக்குது. செத்துப்பொடி சனினேன்னு சொல்லிட்டு இப்போதான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.